பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்று ஆசிரியர் பணியை பெறுவதற்கு உங்கள் மேஜர் சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே முக்கியத்துவத்தை எஜுகேஷன் சைக்காலஜியும் கொடுத்து நீங்கள் படிக்கணும். உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ப்ளஸ் எஜுகேஷன் எடுக்கிற மார்க் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். இந்த வீடியோவில் யூனிட் 5ல் லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் இம்பார்ட்டன்ட் 30 MCQ பார்ட் 2 பார்க்கலாம். ஏற்கனவே யூனிட் 5ல் பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இது பார்ட் 2. ஃபர்ஸ்ட் கொஷின், தாண்டக்டின் எந்த விதி திருப்தியை தொடர்ந்து வரும் பதில்கள் வலுப்பெறுகின்றன என்று கூறுகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், விளைவு விதி. 2. கிளாசிக்கல் கண்டிஷனிங் யாரால் முன்மொழியப்பட்டது? இதற்கான ஆன்சர் சி இவான் பாவ்லோ. 3. பாவ்லோவின் சோதனையில் நேரடி தூண்டல் என்ன? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், உணவு. 4. ஒரு நடுநிலை தூண்டல் நிபந்தனை தூண்டலாக மாறும் செயல்முறை என்ன? இதற்கான ஆன்சர் சி ஈட்டுதல். 5. எந்த கற்றல் கோட்பாடு வலுப்படுத்தல் மற்றும் தண்டனையின் பங்கை வலியுறுத்துகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், ஆப்ரண்ட் கண்டிஷனிங். எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் ஸ்பெஷல் காம்போ ஆஃபராக நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜியில் யூனிட் வைஸாக 3000 MCQ, அதாவது ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 300 MCQ ப்ளஸ் பிஜிடிஆர்பில் கேட்கப்பட்ட அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2001லேருந்து லாஸ்ட்டாக நடந்த 2022 வரைக்கும் உள்ள கொஷின் பேப்பர் வித் அதனுடைய டீட்டெயில் ஆன்சர், NCERT மூலியமாக நடத்தப்படும் MA எஜுகேஷன் மற்றும் எம்எட்டுக்கான நுழைவுத் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள், இவை அனைத்தும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கும். அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 10th புக்கை பேஸ் பண்ணி 1000 MCQ ப்ளஸ் டிஆர்பியில் கேட்கப்பட்ட முந்தைய தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் பேப்பர் 7 செட்டு கொஷின் பேப்பர். அதே போல் 10th புக்கை பேஸ் பண்ணால் அதில் உள்ள இலக்கணங்கள் முழுவதும், அதாவது இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் அனைத்தும் ஒரு பிடிஎஃபாக, இவை அனைத்தும் நாம் ஒரு காம்போ பேக்காக கொடுக்குறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 300 MCQ. இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த MCQ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான MCQவாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பியில் அதாவது 2001லேருந்து லாஸ்ட்டாக நடந்த 2022 வரைக்கும் உள்ள அனைத்து வினாக்களும் வித்து உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சரோடு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய விளக்கம் உங்களுக்கு இருக்கும். எல்லா கொஷின்ஸுக்குமே நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம அதுக்கான ஆன்சர் ப்ளஸ் அதுக்கான விளக்கமான விடைகளை உங்களுக்கு நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான 1000 MCQ. இந்த MCQ எல்லாமே 10th புக் உங்களுக்கு பேஸ் பண்ணியிருக்கும். அதே போல் 10ஆம் வகுப்பு இலக்கணம் முழுவதும், அதாவது 10ஆம் வகுப்பு புக்கில் இருக்கிற இலக்கண குறிப்புகள், இந்த பகுபத உறுப்பிலக்கணம் மற்றும் கலைச்சொல், இவை அனைத்தும் ஒரே பிடிஎஃப்பில் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஆர்பியில் கேட்கப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு எதில் நடந்தது அப்படின்னாக்கா பிஓ எக்ஸாமுக்கு, அதை தொடர்ந்து UGTRB, SET, லாஸ்ட்டாக நடந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம், அது ஒரு 4 செட்டு. இவை அனைத்தும் அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த முழு காம்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவைப்படும் ஆசிரியர்கள் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். 6. ஸ்கின்னரின் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் ஒரு நடத்தையை வலுப்படுத்துவது எது? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன், ஏ மற்றும் பி இரண்டும், அதாவது தண்டனை எதிர்மறை வலுப்படுத்துதல். 7. ஒரு விரும்பத்தகாத தூண்டலை நீக்கி நடத்தையை அதிகரிக்கும் செயல்முறை எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், எதிர்மறை வலுப்படுத்தல். 8. கவனிப்பு மற்றும் பின்பற்றல் மூலம் கற்றல் நடைபெறுகிறது என்று கூறும் கோட்பாடு எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், சமூக கற்றல் கோட்பாடு. 9. சமூக கற்றல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆல்பர்ட் பண்டூரா. 10. கற்றலில் அறிவாற்றல் வரைபடங்களின் பங்கை வலியுறுத்தும் கோட்பாடு எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், உள்ளுரை கற்றல். 11. அருகிலுள்ள வளர்ச்சி மண்டலம் ZBD என்ற கருத்தை யார் வழங்கினார்? இதற்கான ஆன்சர் லவ் வைகாட்ஸ்கி. 12. வைகாட்ஸ்கியின் கூற்றுப்படி கற்றல் என்பது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், ஒரு சமூக செயல்முறை. 13. வலுப்படுத்தல் அட்டவணைகளின் முக்கியத்துவத்தை எந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், ஆப்ரண்ட் கண்டிஷனிங். 14. ஸ்கின்னரின் செயல்பாட்டு நிபந்தனையாக்கத்தில் ஒரு வெறுப்பு தூண்டலை நீக்குவதை தொடர்ந்து ஒரு நடத்தை நிகழும்போது என்ன ஏற்படும்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், எதிர்மறை வலுப்படுத்தல். 15. இடைவெளிகளுடன் கூடிய வட்டத்தை முழுமையாக காண நம்மை தூண்டும் கெஸ்லாட் கோட்பாடு எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், முடிவு. 16. செயல்பாட்டு நிபந்தனையாக்கத்தில் நல்ல நடத்தைக்காக கூடுதல் விளையாட்டு நேரம் வழங்கும் ஆசிரியர் பயன்படுத்துவது? இதற்கான ஆன்சர் ஏ, நேர்மறை வலுப்படுத்தல்.
17 முழுமையானது அதன் பகுதிகளின் கூட்டுத்தொகையை விட மிக பெரியது என்பதை வலியுறுத்தும் கற்றல் கோட்பாடு எது? ஆன்சர் சி ஆப்ஷன் கெஸ்லாட் கோட்பாடு. தாண்டய்ட்டின் கற்றல் விதிகளில் இல்லாதது எது? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன் ஒற்றுமையின் விதி. 19 ஒன்றாக அருகில் உள்ள பொருள்களை ஒரு குழுவாக காண்பதை விளக்கும் கோட்பாடு எது? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் அண்மை விதி. 20 பாடநூல் வடிவமைப்பில் காட்சி உணர்வுக்கு மிகவும் பொருத்தமான கெஸ்லாட் கோட்பாடு. இதற்கான ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும், அதாவது உருவம், பின்னணி, ஒற்றுமை, முடிவு. 21 எந்த கற்றல் கோட்பாடு உணர்வுகளின் திடீர் மறுசீரமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் கெஸ்லாட் உளவியல். 22 கற்றலின் பரிமாற்றத்தை பாதிக்காத காரணி எது? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன் பாடநூலின் நிறம். 23 பின் வருவனவற்றில் எது கற்றலின் பரிமாற்ற வகை அல்ல? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன் சீரற்ற பரிமாற்றம். 24 உளமொழியியல் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் மொழியும் மனமும் எவ்வாறு இடைவினை புரிகின்றன என்பதின் அறிவியல் ஆய்வு. 25 பின் வருவனவற்றில் உளமொழியியலின் முக்கியமான பகுதி எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் மொழியை கற்றல். 26 மனிதர்களுக்கு மொழியை கற்றுக்கொள்ள உள்ளார்ந்த திறன் உள்ளது என்று கூறும் கோட்பாடு எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் இயல்புவாத கோட்பாடு. 27 மொழி உற்பத்திக்கு முதன்மையாக பொறுப்பான மூளைப்பகுதி எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் புரோக்கா பகுதி. 28 மூளையின் வெர்னிகோ பகுதி தொடர்புடையது. ஆன்சர் பி ஆப்ஷன் மொழி புரிதல். 29 மொழி கற்றலில் வலுப்படுத்தலை வலியுறுத்தும் கோட்பாடு எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் நடத்தைவாத கோட்பாடு. 30 நுண்பாட அமர்வின் பொதுவான கால அளவு எவ்வளவு? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் 5 to 10 நிமிடங்கள். சரி நண்பர்களே, எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டிகள் ஸ்டாண்டர்டான எம்சிக்யூ மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.